மீண்டும் நீ வேண்டும் கண்மணி பாகம் 10. ஏனோ அந்த நிமிடம் தேவாவை அவளுக்கு அத்தனை பிடித்தது. அந்த புன்னகை முகத்தை அடிக்கடி பார்க்க வேண்டும் போல தோன்றியது. அப்படி தோன்றும் போதே இன்னொரு மனம் அவளிடம் இடித்து உரைத்தது. உன் மனசில் இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், மறுபடியும் ருத்ர தாண்டவம் ஆடிடுவான் ஜெனி. இந்த அளவுக்கு உன்கிட்ட சிரித்து பேசுகிறதே பெரிய காரியம். அதுவும் சரிதான் ஜெனி, நீ அவன்கிட்ட கொஞ்சம் கவனமாகவே இரு. அதிகமாக பேச வேண்டாம். பேசினா பிரச்சனை உனக்கு மட்டும்தான். இத்தனை நாள் இல்லாமல் நீ அவனை ரசிக்க ஆரம்பித்து இருக்கிற. சும்மா என்ன குறை சொல்லக்கூடாது. அழகாக இருந்தால் எல்லோரும் எல்லாத்தையும் பார்க்க தானே செய்வாங்க. அதுபோல தான் நானும் அவனை பார்த்தேன். மற்றபடி நீ நினைக்கிற அளவுக்கெல்லாம் கிடையாது. அப்புறமா நான் அவனை ரசிக்கிறது அவனுக்கு தெரிஞ்சால் தானே பிரச்சனையாகும். மாற்றி மாற்றி மனசாட்சி சண்டையிட்டு கொண்டிருக்க ஒரு கை கொண்டு தலையில் லேசாக தட்டியபடி வீட்டிற்குள் நுழைந்தாள் ஜெனி. நாட்கள் வேகமாக நகர ஆரம்பித்தது. ஜெனி இங்கே வந்து 6 மாதம் ஆகியிருந்தது. இப்போது தேவாவிடம் இயல்பாக பேச முடிந்தது. அவனும் கூட இவளிடம் இயல்பாக பேசினான். பேசியது என்னவோ பள்ளி சம்பந்தமாக மட்டும்தான். அதை தாண்டி எதையுமே தேவாவும் சரி ஜெனியும் சரி பேசிக்கொண்டது கிடையாது. ஒருமுறை ஜெனியின் தாய் தந்தை இருவருமே இவளை பார்க்க வந்துவிட்டு சென்றிருந்தனர். அத்தனை வசதிகள் அங்கே இருக்கும்போது எதுவுமே இல்லாமல் இங்கே தங்கியிருப்பது அவர்களுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதையும் அவளிடம் சொல்லிவிட்டு சென்றனர். பிடிவாதமாக தாய் தந்தை இருவரிடமும் சொல்லி அனுப்பியிருந்தாள் ஜெனி. தொடர்ந்து இங்கேயே நான் தங்குறதா ஐடியா கிடையாதுப்பா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கிறேன். இந்த ஊர்கோயில் திருவிழா முடிகிற வரைக்கும் இங்கே இருக்கிறேன். ப்ளீஸ்ப்பா, எங்களையும் வர வேண்டான்னு சொல்கிறேன். நீயும் இங்கேருந்து வர்றது கிடையாது. ரொம்ப வருத்தமாக இருக்குது ஜெனி. எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு நீ மட்டும்தான். கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரு வாரிசு. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து இப்படி இருப்பேன்னு சொல்கிற. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஜெனி. நீ இங்கே கஷ்டப்படும் போது நாங்கள் மட்டும் சொகுசாக இருக்கணுமான்னு தோணுது. அப்பா, ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்ப்பா. இங்கே இருக்கிற பசங்க எல்லாருமே என்னை ரொம்ப பிரியமாக அக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் தான் சொன்னேனே, கோயில் திருவிழாவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இன்னும் 6 மாத காலம்தான் இருக்குது. அது முடியவும் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு நான் வந்துடுவேன். தங்கள் ஊருக்கு புறப்படுவதற்கு முன்னால் தேவாவை பார்த்துவிட்டு சென்றிருந்தனர். அங்கே வசதியாக வாழ்ந்த பொண்ணு இங்கே கஷ்டப்படுறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ப்ளீஸ் தம்பி, கொஞ்சம் அவளை பார்த்துக்கோங்க. இங்கே யார்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்கள் பொண்ணை பற்றி கவலைப்படாதீங்க சார். இங்கே இந்த ஊர்க்காரங்க இப்போ உங்கள் பொண்ணை பிரியமாக பார்த்துக்கிறாங்க. பயப்படாமல் போயிட்டு வாங்க. நல்ல விதமாக சொல்லி அனுப்பி வைத்திருந்தான் தேவா. அடுத்த முறை தேவாவை பார்த்தபோது இயல்பாக ஒரு விஷயத்தை கேட்டிருந்தாள் ஜெனி. தாடிக்கு நடுவில் முகத்தை தேட வேண்டியதாக இருக்குது தேவா. சிரிச்சா மட்டும் தெரியுது நீங்கள் நல்ல மனநிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு. எதுக்காக இப்படி தாடி வளர்த்துக்கிட்டு சுற்றுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சாரி, பர்சனல் விஷயமா இருந்தால் இனிமேல் இதை பற்றி கேட்கல. சற்றே தயங்கியபடியே தான் கேட்டாள் ஜெனி. முன்பாக இருந்தால் தேவா அவளிடம் நன்றாக கோபப்பட்டு கத்தி இருப்பான். ஆனால் இன்றைக்கு அப்படியெல்லாம் கோபமாக அவளிடம் எதுவும் பேசவில்லை. முன்னாடி நிறைய ஆசைகள் கற்பனையில் வளர்த்துக்கிட்டு இருந்தேன் ஜெனி. அந்த ஆசை எதுவுமே நடக்கலை. முன்னாடி நம்மளை ஒரு பொண்ணு ரசிக்கிறான்னு எப்போவுமே தோணும். மீராவை தான் சொல்கிறேன். அவளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே என்னை நான் தினமுமே நீட்டாக அலங்காரம் பண்ணிக்குவேன். ஆனால் இன்றைக்கு அது போல் எதுவுமே தோணலை. என்ன அமைதி ஆயிட்டீங்க ஜெனி? வந்த இத்தனை நாளில் இந்த ஊர்க்காரங்க யாருமே மீராவை மறக்கலை. அப்படிங்கிறப்போ நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் போயிருக்கிறீங்க. அப்படின்னா உங்களோட தாக்கம் அதிகமாக தான் இருக்கும். எனக்கு புரியுது தேவா சார். சாரி, நான் இதை கேட்டிருக்கக்கூடாது. இட்ஸ் ஓகே. நடந்ததை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். அதையே தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நடந்ததை ஏற்றுக்க பழகுங்க. உங்களுக்கு இப்போதைக்கு உறவுன்னு இருக்கிறது உங்கள் அப்பா மட்டும்தானே. அவங்களுக்கு உங்களை இப்படி பார்த்தா வருத்தமாக இருக்காதா? உங்களோட பர்சனல் தான். நான் கேட்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் இதை சொல்லணும்னு தோணுச்சு. அப்புறம் தேவா, அந்த மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு திருவிழா எப்போ வைப்பாங்க? என்ன திடீர்னு கோயிலை பற்றியெல்லாம் விசாரிக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கிறிஸ்டியன் தானே. இந்த கோயிலுக்கெல்லாம் வருவீங்களா என்ன? சாரி, தப்பாக கேட்டுட்டேனா? கோயில் அப்படிங்கிறது பொதுவான ஒரு இடம்தான். யார் வேணும்னாலும் எந்த கோயிலுக்கு வேணும்னாலும் போகலாம். பொதுவாக பக்தியெல்லாம் கிடையாது தேவா. நான் இது வரைக்கும் சர்ச்சுக்கு கூட அவ்வளோவா போனது கிடையாது. அம்மா அப்பா மட்டும்தான் போய்கிட்டு வருவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற இந்த மலை கோயிலுக்கு கட்டாயமாக போகணும். தினமும் நாள் இருக்குது. இன்னமும் நாள் இருக்குது ஜெனி. டேட் ஃபிக்ஸ் ஆனதும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே தேவா. ஏன் ஜெனி, உனக்கு இந்த ஊர் அவ்வளோ பிடிச்சிருக்குதா? அம்மா அப்பா கிட்ட இங்கே வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஆனால் தினமும் அவங்கக்கிட்ட ஒரு வேலையாவது ஃபோன் பண்ணி பேசலாம் இல்லையா? நீ அவங்களுக்கு ஒரே பொண்ணு இல்லையா? ஊர் பிடிச்சிருக்கா இல்லையான்னு இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்ல தெரியல. ஆனால் இங்கே நான் தங்கி இருக்கணும் அப்படிங்கிற முடிவோடு வந்ததால் இங்கே எதுவுமே சிரமமாக தெரியல. அப்புறமா அப்பா அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசலை தான். ஆனால் இதை நீங்கள் சொல்கிற மாதிரி தெரியலையே. அப்பா உங்ககிட்ட ஃபோன் பண்ண சொல்லி பேசினாங்களா?
நான் அவங்கக்கிட்ட பேசுகிறது இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணினாங்களா என்ன? அப்பா பயங்கர ஷார்ப்பு தான் போங்க. ரொம்ப புத்திசாலியான பொண்ணு ஜெனி. உங்ககிட்ட பேசணும்னா கொஞ்சம் யோசிச்சு தான் பேசணும். அன்றைய பேச்சுக்கு அன்றைய பேச்சு இப்படி முடிந்திருக்க அடுத்ததாக தேவாவை இவள் பார்த்தபோது 2 வாரங்கள் முடிந்திருந்தது. அவனை பார்த்ததும் கூட தற்செயலாகத்தான். இவள் அவனை பார்க்கவே இல்லை. சொல்லப்போனால் அவளை பார்க்கவும் குரல் கொடுத்தான் தேவா. ஹலோ, என்ன ஜெனி இந்த பக்கமாக வந்திருக்கிறீங்க? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன ஊர் போர் அடிச்சிருச்சுன்னு இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்களா? அறிமுகமான குரல் எனும்போது ஆச்சரியமாக திரும்பி பார்த்தாள் ஜெனி. அன்றைய பேச்சுக்கு பிறகு தேவா நிறைய மாறியிருந்தான். முன்பு பார்த்தது போல முகத்தில் தாடி எல்லாம் இல்லை. க்ளீன் சேவ் செய்து படு ஸ்மார்ட்டாக இருந்தான். அவனை பார்க்கவுமே கண்களை அகல விரித்தாள் ஜெனி. அவன் முகத்தை தவிர வேறு எங்குமே பார்வை செல்லவில்லை. ஏதோ ஒன்று அவளை கட்டி போட்டது போல இருந்தது. என்ன தேவா சார், செமையாக மாறி இருக்கிறீங்க. சத்தியமாக இதெல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. நிஜமா அன்றைக்கு சொல்லும்போது கூட என்ன தோணுச்சுன்னா, நீ சொல்லி நான் கேட்கணுமான்னு சொல்லிடுவீங்களோ, தேவையில்லாமல் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்க போகிறனோன்னு யோசித்தேன். ஒருவேளை என்னோட பர்சனல் நீ யார் இதில் தலையிடுறதுக்கு அப்படின்னு நீங்கள் பேசிட்டா எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிருக்கும். ஆனால் அது போல் எதுவுமே சொல்ல. ஷாக்கிங். நிஜமாவே இப்போ பார்க்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. பாரா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலை, நீங்களே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன இந்த பக்கம் இந்த மலைக்கு சுற்றி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். தேவா சார், ஃபாதர் தான் எங்கேயாவது போயிட்டு வாம்மா, நீ எப்போவுமே இங்கேயே இருக்கிறது போல் இருக்குதுன்னு கேட்டாங்க. சரி அப்படியே இங்கே வந்துட்டு போகலான்னு வந்தேன். ஆமாம், நீங்கள் என்ன இந்த பக்கம்? நிஜமாவே இந்த இடத்துல உங்களை நான் எதிர்பார்க்கல. நானும் ஒன்று போல தான் ஜெனி. ரிலாக்ஸாக இருக்க இது போல் எதையாவது வேடிக்கை பார்க்க வந்தா என்னன்னு தோணுச்சு. நேராக இங்கே புறப்பட்டு வந்துட்டேன். வாயேன், 2 பேரும் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வரலாம். இங்கே இருந்து கொஞ்சம் தூரம் போனால் ஒரு ஆறு இருக்குது. அதுவும் கூட பிக்னிக் ஸ்பாட் தான். நிறைய பேர் இங்கே வந்துட்டு போவாங்க. கோயம்புத்தூரில் இத்தனை நாள் இருந்தும் இது போல் இடம் இருக்கிறது எனக்கு தெரியவே இல்லை. இங்கே வந்த பிறகு தான் ஒவ்வொரு இடத்த பற்றியும் புரியுது. நான் இன்னும் சுற்றி பார்க்க வேண்டிய இடம் நிறைய இங்கே இருக்குது போல இருக்குது. ஜெனி, நீ வாழ்ந்தது லக்ஸரி வாழ்க்கை. அதில் இது போல் இடமெல்லாம் இடம்பெறுமா என்ன? மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு இது போல் இடமெல்லாம் சொர்க்கம் தெரியுமா? நீங்கள் சொல்கிறது சரிதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ப்ளீஸ் மறுபடியும் லக்ஸரி வாழ்க்கை வாழ்ந்தேன்னு சொல்லாதீங்க. இப்போ இருக்கிற நிம்மதி அப்போ எனக்கு கிடைச்சிதான்னா கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பணம் நிறைய இருந்தது, இஷ்டத்துக்கு செலவு செய்யலாம். ஆனால் கண்டிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. நீ செய்கிறது சரி தப்புன்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. எவ்வளவு தான் செலவு பண்ணினாலும் ஏதோ ஒரு இடத்துல எதையும் இழந்தது போல் சுற்றிக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்த பிறகு நிறைய மாறி இருக்குது. ஹலோ, என்ன ஒரேடியாக பேசிட்டு போனால் என்ன அர்த்தம்? ஃபாதர் என்ன சொன்னாங்கன்னா, எப்படியும் 1 வருஷத்துக்கு மேலே இந்த பொண்ணு இங்கே வேலை செய்ய வாய்ப்பில்லை அப்படின்னு தான் சொன்ன மாதிரி ஞாபகம். ஃபாதர் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் தொடர்ந்து இங்கேயே வேலை செய்ய என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்வேன். அப்படி எங்கள் ஊரில் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான். தன்னலம் பார்க்காம மற்றவங்களுக்கு உதவுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி இல்லையா? நீங்கள் சொன்ன ஆறு இது தானே? எதிரில் தெரிந்த நீர்த்தேக்கத்தை பார்த்து கேட்டாள் ஜெனி. இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும் ஜெனி. இவர்கள் சொல்லி கொண்டிருந்த போதுதான் அந்த அசம்பாவிதம் நடந்தது. சிறு வேனொன்று அந்த பகுதிக்கு வந்து கொண்டிருந்தது, கொஞ்சம் மனிதர்களை ஏற்றிக்கொண்டு. அதில் இருக்கும் ஏதோ கிராமத்துவாசிகள் மொத்தமாக வண்டி பிடித்து அங்கே சுற்றி பார்க்க வந்திருந்தனர். கடைசி நிமிடத்தில் வண்டியின் பிரேக் வயரில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட வண்டி பிரேக் கிடைக்காமல் இவர்களை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தது. கடைசி நிமிடத்தில் இதை கவனித்தவன் சற்றும் யோசிக்காமல் ஜெனியை தன்னோடு இழுத்து கொண்டு அருகில் இருந்த பள்ளத்தில் உருள ஆரம்பித்தான். பெரிய பள்ளம் எல்லாம் இல்லை, கிட்டத்தட்ட 5 அடி இருக்கக்கூடிய சரிவான மண் பகுதி. 2 முறை இவளோடு உருண்டவன் தன் மீது விழுந்திருந்த இவளை மெல்ல நகர்த்தி விட்டு எழுந்தமர்தான். சாரி, விட்டிருந்தா வண்டி மோதி இருக்கும் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த சம்பவம் இவர்களது காதுக்கு கேட்டது. வண்டி இவர்களை மோத வந்தது. அடுத்தது நேராக சென்று குளத்தில் விழுந்திருந்தது. இவனுக்கு பதில் சொல்லும் நிலையில் எல்லாம் ஜெனி இருக்கவில்லை. வேகமாக எழுந்து மேலே ரோட்டை நோக்கி ஓடி வந்தாள். கூடவே தேவாவும் இவளோடு வந்து கொண்டிருந்தான். எதிர்கண்ட காட்சியை பார்த்து 2 பேருமே திகைத்து விட்டனர். அந்த சிறு குளத்தினுள் வண்டி விழுந்திருக்க நிறைய பேர் உதவி கேட்டு கத்த ஆரம்பித்திருந்தனர். வேகமாக காப்பாற்றுவதற்கு இவர்கள் இருவருமே அந்த பகுதிக்கு விரைந்தனர். இன்னமும் கூட அருகில் இருந்த நிறைய பேர் வேகமாக அங்கே கூடியிருந்தனர். நீச்சல் தெரிந்த சிலர் வேகமாக நீருக்குள் குதித்து ஒவ்வொருவரையாக மீட்க ஆரம்பித்தனர். தேவா கூட நீரிற்குள் குதித்திருந்தாள். ஜெனியும் கூட தாமதிக்கவில்லை. அவளும் நீரில் குதித்திருந்தாள். அடுத்த அரை மணி நேரம் அங்கே பரபரப்பாக நகர்ந்தது. கண்ணுக்கு சிக்கியவர்களை எல்லாம் ஒவ்வொருவராக மீட்க ஆரம்பித்தனர். ஜெனி கூட 2 பேரை காப்பாற்றி கரைக்கு அழைத்து வந்திருந்தாள். வேன் தான் தண்ணீருக்கு அடியில் அமிழ்ந்ததை தவிர உயிருக்கு யாருக்கும் ஆபத்து ஏற்படவில்லை. அனைவருமே காப்பாற்றப்பட்டிருந்தனர். அனைவரையுமே காப்பாற்றிய பிறகுதான் சற்று நிம்மதியாக அங்கு இருந்தவர்கள் ஒவ்வொருவராக ஒரு இடத்தில் அமர்ந்தனர். ஜெனிக்கு அருகே வந்து அமர்ந்த தேவா அவளது முகத்தை பார்த்து முதல் முறையாக ஆத்மார்த்தமாக புன்னகைத்தான்.
தேங்க்ஸ் ஜெனி. பிரச்சனைன்னு தெரியும் யோசிக்காமல் தண்ணிக்குள்ளே குதித்து 2 பேரை காப்பாற்றியிருக்கிறீங்க. உன்னை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்ணுக்கு முன்னாடி பிரச்சனைன்னு தெரியும் போது பார்த்துக்கிட்டா இருக்க முடியும். எனக்கு ரொம்ப நல்லாவே நீச்சல் தெரியும் தேவா. முறையாக நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறேன். அதுவே சந்தோஷந்தான். ஓகே தேவா, இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம். நான் புறப்படுறேன். எதில் வந்தீங்க ஜெனி? பஸ்ஸில் தான் வந்தேன். அடுத்த பஸ் எப்போன்னு பார்த்து புறப்பட வேண்டியது தான். இதற்கு மேலே இங்கே இருந்தால் எனக்கு சொல்ல தெரியல. நடந்தது எல்லாமே கண்ணு முன்னாடி இருக்கிறது போல் இருக்குது. நல்ல வேலை யாருக்கும் எதுவும் ஆகலை. அது மட்டும்தான் நிம்மதி. என்னோடய 2 வீலரில் நான் இங்கே வந்தேன். என் கூடவே வர்றியா? கொண்டு போய் வீட்டில் விட்டுடுறேன். எதற்காக இத்தனை யோசனை ஜெனி? நீங்கள் தைரியமாக என் பின்னாடி வரலாம். வரேன் தேவா. ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. கண்ணை மூடிக்கிட்டு வண்டியை பிடிச்சிட்டு வர முடியாது. அன்றைக்கு நீ வண்டியில் வரும்போது கவனித்தேன். நீ பயப்படவே வேணாம். இந்த முறை பயமாக இருந்தால் என்னோடய தோலை நீ பிடிச்சிக்கலாம். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். தப்பாகவும் நினைக்க மாட்டேன். ஹலோ, முறையாக போகும்போது தான் பயமாக இருக்கும். அடுத்தடுத்து போகும்போது அப்படியெல்லாம் இருக்காது. அதனால் வாங்க போகலாம் என்று சிரித்தபடியே நகர்ந்தாள். அடடா, ஒரு அழகான பொண்ணு வண்டியில் ஏற்ற போகிறேன். அந்த பொண்ணு சந்தோஷமாக தோளில் கை போட்டுக்கிட்டு வந்தால் நல்லா இருக்குமேனு நினச்சேன். யார் சார் அந்த அழகான பொண்ணு? என் கண்ணுக்கு யாரையுமே தெரியலையே. தேவா சாருக்கு இவ்வளவு கிண்டலாக எல்லாம் பேச தெரியுமா? எனக்கு முறை என்கிட்ட வந்து கத்திட்டு போனது தான் இப்போவும் ஞாபகம் இருக்குது. நிறைய முறை உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் தெரியுமா? சாரி ஜெனி, உன் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது. நீ மீரா இடத்துக்கு வேலைக்கு வந்திருக்கிற அப்படிங்கிறப்போ எனக்கு பெருசாக எதுவும் தெரியல. ஆனால் நீ தங்கி இருந்ததுக்கு பிறகு மீராவோட வீட்டையும் நீ கேட்டு வாங்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கோபம் வந்தது. ஃபாதர்கிட்ட விசாரிக்கும்போது உன்னை பற்றின எல்லா தகவலும் கிடச்சிது. ஈஸியாக நியூஸ் பேப்பரில் நியூஸ் வந்ததும் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அதனால தான் கோபத்தில் உங்ககிட்ட வந்து அப்படி கத்தினேன். சாரி ஜெனி, இப்போ நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படின்னா உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வந்துருச்சா? எப்போ தான் வந்தாச்சு. துளியூண்டு ஒரு ஓரமாக இருந்த சந்தேகம் கூட இப்போ எதையே எதை பற்றியும் கவலைப்படாமல் தண்ணீருக்குள்ளே குதித்து காப்பாற்ற ஆரம்பிக்கும்போது எல்லாமே ஓடி போயிடுச்சு. பேசியபடியே வண்டியில் ஏறி அமர்ந்தாள் ஜெனி. கம்பியை பற்றி அமரச் செல்ல வண்டியை செலுத்த ஆரம்பித்தான். ஊருக்குள் வருவதற்கு முன்பாகவே அங்கே காப்பாற்றப்பட்ட நிகழ்ச்சியை அங்கிருந்த ஒருவன் கேமராவில் படம் பிடித்திருக்க சோசியல் மீடியாவில் பகிர்ந்திருந்தான். அது வேகமாக பரவ ஆரம்பித்தது. ஊருக்குள் வந்து இறங்கும்போது அங்கே இருந்தவர்கள் அனைவருமே இவர்களுக்காக காத்திருந்தனர். இவர்கள் வந்து இறங்கிய உடனேயே கூடியிருந்தவர்கள் சேர்ந்து ஆளுக்கு ஒன்றாக பேச ஆரம்பித்தனர். எவ்வளவு பெரிய காரம் செஞ்சுருக்கிறீங்க 2 பேருமே. உங்களால் எத்தனை பேர் உயிர் காப்பாற்றி இருக்கிறாங்க? எங்கள் ஊர்க்காரங்க காப்பாற்றிருக்கிறாங்க அப்படின்னு தெரியும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அச்சோ, என்ன இதெல்லாம்? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு நல்லா நீச்சல் தெரியும். அதனால் யோசிக்காமல் இறங்கி காப்பாற்றினேன். மற்றபடி எதுவும் இல்லை. நம்ம கண்ணு முன்னாடி ஒருவர் ஆபத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியும் போது நம்ம பார்த்துக்கிட்டா இருப்போம். நிச்சயமாக நம்மளாலான உதவியை செய்யத்தானே செய்வோம். அதை தான் நான் செஞ்சேன். நீ பெருந்தன்மையாக பேசுகிறம்மா, அது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. எங்கள் ஊருக்கு ஆசிரியராக வந்தது நாங்கள் பண்ணின புண்ணியம். நீ ரொம்ப வருஷம் நல்லா வாழ்வேம்மா. தேவா கூட சற்று நேரம் அவர்களோடு பேசிவிட்டு புறப்பட்டான். அதன் பிறகு நாட்கள் வேகமாக நகர ஆரம்பித்தது.